நீங்கள் காகத்திற்கு நண்பனா, எதிரியா? ஒரு பறவை ஒரு முகத்தை மறக்கவே மறக்காமல் இருக்குமா? அதுவும் 17 வருடங்களுக்கு முன் பார்த்த முகமாயிருந்தாலும் நினைவில் வைத்துக் கொள்ளுமா? ஆம், அந்த பறவை நாம் அன்றாடம் பார்க்கும் காகம்தான். காகம் இயற்கையின் மிக புத்திசாலியான பறவைகளில் ஒன்று. புத்திசாலித்தனத்திற்கு பெயர் பெற்ற இந்த காகங்கள் புதிரான சிக்கல்களை தீர்க்கவும் கருவிகளை பயன்படுத்தவும் அறிந்திருக்கின்றன. மனித முகங்களை அடையாளம் காணவும் அவற்றால் முடியும். 2006இல் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பேராசிரியர் ஜான் மார்ஸ்லஃப் என்பவர் ஒரு சுவாரஸ்யமான ஆய்வை நடத்தினார். ஆய்வுகளில் ஈடுபட்ட ஆராய்ச்சியாளர்கள் ஒரு தனித்துவமான பேய் போன்ற முகமூடியை அணிந்து சில காகங்களை பிடித்தனர். பிடிக்கப்பட்ட அந்த காகங்கள் விடுவிக்கப்பட்ட பின் அந்த காகங்கள் மட்டுமல்லாமல் அதன் நண்பர்கள் கூட அந்த குறிப்பிட்ட முகமூடி முகத்தை கண்டதும் அச்சம் கொண்டு தீவிரமாக எதிர்வினையாற்றின. அதுவும் பல வருடங்களுக்கு அந்த முகமூடி மனிதர்களிடம் தீவிர எதிர்ப்பு காட்டின. சில நேரங்களில் இந்த எதிர்ப்பு அந்த ஆய்வு நடத்திய 17 வருடங்களுக்கும் நீடித்தது. காகங்கள் அனுபவங்களை, முகங்களை நினைவில் வைத்துக் கொள்வது மட்டுமல்லாமல் தங்களின் அனுபவ அறிவை பிற காகங்களுக்கு பகிர்கின்றன. தனக்கு தீங்கிழைத்தவர்கள் பற்றி தன் நண்பர்களுக்கு மட்டுமல்ல, வருங்கால தலைமுறைக்கும் பகிர்கின்றன. இதுதான் கலாச்சார பரப்புதலாகும். இந்த கலாச்சார பரப்பல் சில விலங்கினங்களிடம் காணப்படுவதாக ஆய்வுகள் கூறுகின்றன. அச்சுறுத்தும் மனிதரை ஒரு காகம் எதிர்கொள்ளும் பொழுது அதன் மூளையில் பயத்திற்கான பகுதி தூண்டப்படுகிறது. இது மனிதர்கள் தங்களின் பயத்தை உணர்வது போலத்தான். இந்த தூண்டல் காகங்களின் நினைவாற்றலை மட்டும் காட்டவில்லை, அவைகளின் உணர்வின் ஆழத்தையும் காட்டுகிறது. காகங்கள் பொதுவாக 10 முதல் 15 வருடங்கள் வாழ்கின்றன. ஆனால் சில இனங்கள், உதாரணமாக அமெரிக்க காகங்கள், 20 வருடங்களுக்கும் மேலாக வாழக்கூடியவை. நீண்ட ஆயுளும் தலைமுறைகளுக்கு அறிவை கடத்துவதற்கு உதவுகிறது. காகத்தின் இந்த அற்புதமான புத்திசாலித்தனம் விலங்குகளையும் பறவைகளையும் மதிக்க நமக்கு கற்றுத்தருகிறது. மனிதர்களோடு ஏற்படும் எதிர்மறை அனுபவங்கள் காகத்தின் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கக்கூடும். காகங்களின் சமூக நடத்தையை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது மனிதனும் பிற உயிரினங்களும் இணக்கமாக வாழும் சூழல் உருவாகும். அடுத்த முறை ஒரு காகம் உங்களை கவனித்தால் அது உங்களை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். எனவே காகங்களை விரட்டாமல் வாழ்நாள் நட்பை உருவாக்கி கொள்ளுங்கள். நீங்கள் காகத்துடன் நட்பாக இருப்பவரா? உங்கள் அனுபவத்தை கமெண்டில் பதியவும். என்றாவது காகம் உங்களை துரத்தி இருக்கிறதா? கண்டிப்பாக கமெண்டில் பதிவு செய்யவும். நம்மை சுற்றியுள்ள பிற உயிர்களை, அவற்றின் உணர்வுகளை, பண்புகளை அறிவது நமக்கும் பிற உயிர்களுக்குமான இணக்கமான பந்தத்தை உருவாக்கும். இந்த காணொளியில் உள்ள தகவல்கள் உங்களுக்கு பலன் தருவதாக நீங்கள் கருதினால் காணொளியை லைக் செய்து பிறருக்கு ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இயற்கை பாதுகாப்பு மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்து எங்களின் காணொளிகளை தொடர்ந்து காண எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். லெட் நேச்சர் லிவ்.